பேராசிரியர், நீங்கள் ஒப்பிடக்கூடிய நடிகர்கள், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா தவிர இங்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 8% வாக்குகளை அந்த முதல் தேர்தலில் அவர் பெற்றார். ஆனால் நேரடியாக புதிதாக களத்தில் குதித்து அந்த முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கியவர்கள் என்றால் அது எம்ஜிஆர் காலத்தில் அந்த 83 ஆந்திராவில், அண்டை மாநிலமான ஆந்திராவில் NT ராமாராவ் அது போன்ற ஒரு வெற்றியை பெற்றார். அதன் பின்னர் கட்சி ஆரம்பித்த சிரஞ்சீவி அந்த பிரஜாராஜ்யம் என்ற கட்சி ஆரம்பித்து ஒரு 18% வாக்குகளை அவர் பெற்றார். ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த முதல் தேர்தலிலேயே பெற முடிந்தது. அது போன்று இவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். இப்போது திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக அவர் கருதப்படக்கூடிய நிலையில் இந்த 18% வாக்குகள் என்பதை முதன்முறையாக அவர் எட்டுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்பதால் இப்போது கூடக்கூடிய அந்த கூட்டம் அதை கூறுவதாகவும் அதனால் மற்ற கட்சிகளில் சலசலப்பு, கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உண்மையிலே திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்குதா? நீங்க அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத நீங்க சலசலப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இல்ல. இவருடைய சகோதரர் விஜய் அவர்கள் போகக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய கூட்டம், நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ஒரு திரை நட்சத்திரம். திரை நட்சத்திரம் மட்டுமல்ல, திரையில ஒரு உச்ச நட்சத்திரம். உச்ச நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு மக்கள் வருவது இயற்கை. எனவே இதை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து ஒரு அரசியல் கணக்கு போட முடியாது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்து அவர் வெற்றி பெற்றார் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட அவர் முதல் தரத்துல வெற்றி பெறவில்லை. முதல்ல அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். பிறகு வந்து 2011 நடைபெற்ற தேர்தல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதிமுக கூட்டணியில அவர் இடம்பெற்று அதிமுக கூட்டணியில தேமுதிக வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் இயங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படியான ஒரு நிலை வந்து விஜய்க்கு வரும் என்று நான் ஏன் எதிர்பார்க்கவில்லை என்றால், விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் சாமானிய மக்களோடு தன்னுடைய ரசிகர்களோடு நெருங்கிய ஒரு அன்பும் பிணைப்பும் கொண்டிருந்தவராக அவர் விளங்கினார். அவரை அணுகக்கூடிய ரசிகர்களை அன்போடு அரவணைத்தார், அவர்களுக்கு உதவிகளை செய்தார், அவர் நிறைய தர்மங்களை செய்தார். இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில அவரை பற்றியான ஒரு நன்மதிப்பை உயர்த்தியது. அப்படியான ஒரு நிலையில திரு விஜய் அவர்கள் இல்லை. அவருடைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே கூட முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு செய்திகளை பேசுவதையும் மக்கள் இன்றைய நவீன இணைய உலக காலத்துல எல்லோரும் தகவல்களை தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறார்கள். எனவே இவர் வந்து விஜயகாந்த் அளவுக்கு சோபிப்பார் என்று கூட என்னால் சொல்ல முடியாது. பேராசிரியர் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, இந்த 2021 தேர்தலில் இந்த சிறுபான்மையின வாக்குகள் மற்றும் பொதுவான வாக்குகள் வந்து இந்த மதசார்பற்ற அணி என்ற எழுப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்கு என்பது திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 2021 கிடைத்தது. 2026 பொறுத்தவரை அந்த வாக்குகளில் ஒரு பிரிவு ஏற்படும். ஏனென்றால் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட வழக்குகளில் தாவேகா உள்ளிட்ட கட்சிகளும் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கின்றன என்பதால் நாங்களும் அந்த சிறுபான்மை மக்களுக்கான கோரிக்கைகள் மற்றும் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்பது அதிமுக பாஜக கூட்டணி தவிர மூன்றாவதாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக கூறப்படுகிற நிரூபிக்கப்படவில்லை. அது வந்து இருந்த போதிலும் தாவேகா அந்த இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளில் அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த வழக்கு தொடர்ந்ததிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதால் இந்த முறை இந்த வாக்குகள் பிரியும் என்ற கூற்று சரியானதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா விஜய் சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பதில்? இல்ல, எந்த தாக்கமும் ஏற்படாது. ஏனென்றால் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிறுபான்மையினர்கள் தொடர்பாக முதலாக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்துல கிறிஸ்தவ சிறுபான்மை சமூக மக்களை எல்லாம் அழைத்து பல்வேறு கிறிஸ்தவ நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், அதே போல பல ஆயர்கள், பேராயர்கள், முக்கியமான கிறிஸ்தவ தலைவர்கள், இவர்கள் அனைவர்களையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு கூட்டத்தை சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களுடன் நடத்தினார் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். அடுத்து முஸ்லிம் சிறுபான்மை
மக்களுடைய பிரதிநிதிகள், அதே போல பல்வேறு தலைவர்கள், முஸ்லிம் மார்க்க அறிஞர்களான உலமாக்கள், இவர்களை எல்லாம் அழைத்து இன்னொரு கூட்டம் நடத்தினார். இந்த 2 கூட்டங்களுடைய அடிப்படையில பல முடிவுகளை எடுத்து இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் இவற்றை கட்டுவதற்கு ஆங்காங்கே பல முட்டுக்கட்டைகள் வருகிறது. இந்த முட்டுக்கட்டைகளை நீக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த அரசாணையை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டது. அதே போல முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான்கள், அதே போல கிறிஸ்தவ மக்களுடைய கல்லறைகள் இவற்றை அமைப்பதற்கு பல புதிய இடங்கள்ல சிக்கல் வருகிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கான உத்தரவுகளை இந்த அரசு பிறப்பித்து நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாம நீண்ட காலமாக முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களாக பிசிஎமாக வகைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் சட்டமன்றத்தில் வைத்தோம். அதற்கான அரசாணையும் இந்த அரசு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு பொதுவாக தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய அநீதியை எப்படி திமுக வலுவாக எதிர்க்கிறதோ, அதே போல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை எதிர்த்திருக்கிறார்கள். வெறுமனே ஒரு வழக்குல, வக்ஃபு திருத்த சட்ட வழக்குல தன்னையும் இணைத்துக் கொண்டார்கள். அதாவது மொத்தம் அதுல 72 மனுக்கள் இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதே போல விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, அது இல்லாம தேசிய அளவில் காங்கிரஸ், சமாஜ்வாதி என்று பல அரசியல் கட்சிகள் அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது.